எடிசன் ஆஃப் இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எடிசனை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு மனுஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷனை நம்மளோட கண்ட்ரியில் நிகழ்த்திட்டு போயிருக்காரு. ஆனால் அவரை பற்றி பல பேருக்கு தெரியவே தெரியாது. அவரோட பேர் என்ன அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. அவரோட நேம் ஜிடி நாயுடு. கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்த இவர் ஒரு செல்ஃப் டாட் என்ஜினியர், இன்வென்டர் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு பல பேர்களை சொல்லிட்டே போனால். அவர் ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போயெல்லாம் எஜுகேஷன் கற்றுக்கல. ஆனால் நிறைய ஒண்டர்ஸை நம்மளோட நாட்டில் கிரியேட் பண்ணார். அது என்னென்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் அவர் தான் ரெடி பண்ணார். அது மட்டும் கிடையாது, ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார் 1937 பில்ட் பண்ணார். இந்த டெஸ்லா அப்படின்றதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இவர் நிகழ்த்திட்டு போயிருக்காரு. மெக்கானிக்கல் ரேசஸை டெவலப் பண்ணாரு. சூப்பர் ஃபாஸ்ட் கேமராஸ், ஏன் ஃபார்மிங் மெஷின்ஸ் கூட அட்வான்ஸ்டு லெவலில் பில்ட் பண்ணாரு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜும் இவர் தான் கொண்டு வந்தார். இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்றதுக்காக. இவரோட டேலண்ட் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மையப்படுத்தி ஒரு பிஸ்னஸையும் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு வருமானமும் இவருக்கு கிடைச்சிது. இவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸாக இருந்தாலும் இவர் பேட்டன்ட் அப்படின்றத எந்த ஒரு இன்வென்ஷனுக்குமே வாங்கி வச்சுக்கல. ஏன்னா இந்த கிரியேஷன் அப்படின்றது உலகத்தில் எல்லாருக்குமா இருக்கணும் அப்படின்றா நினைச்சாரு. இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஷின், லென்ஸ் கிரைண்டிங் மிஷின், ஏன் டிஸ்டன்ட் அட்ஜஸ்டிங் ஸ்ட்ரீட் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இவர் செல்ஃப் டாட் என்ஜினியர், எல்லா விஷயங்களையும் தானாக கழட்டி மாட்டி கற்றுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். டெக்ஸ்டைல் மெஷின்லேருந்து அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் வரைக்கும் இவர் கண்டுபிடிக்காத விஷயங்களே இல்லை. ஒரு லிஜெண்ட் அவரோட டைமுக்கு அஹெட்டாகவே இருந்திருக்காரு. ஆனால் பல பேருக்கு அவரை தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஆல்ரெடி இவரை பற்றி தெரியும் அப்படின்னா, இவரோட எந்த கண்டுபிடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.